வெல்கம் டு JM Students Education. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 11th Standard Accountancy Chapter 3 Sum number 12. Mary is a rice dealer having business for more than 5 years. So ஒரு 5 years business பண்றது. இப்பதான் இதுக்கு முன்னாடி sums எல்லாம் நம்ம பார்த்தோம். Commenced businessனா அவங்க அப்பதான் புதுசா business ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க. பட் ஆனா இவர் எத்தனை வருஷமா வச்சிட்டு இருக்காரு business? 5 years. Past journal entries in her books for the period of March 2018. So March 1, rice bag bought on credit from SIBI. ஓகே, இங்க ரைஸ் பேக் வாங்கியிருக்காங்க. இந்த ரைஸ் பேக் என்னது? அவங்க என்ன பிசினஸ் பண்ணுவாங்க? ரைஸ் டீலர் தான். இந்த ரைஸ் பேக் தான் அவங்களோட கூட்ஸே. எந்த பொருளை அவங்க சேலுக்காக பிசினஸ்க்காக பர்ச்சேஸ் பண்றாங்களோ அதுதான் பர்ச்சேசஸ். இங்க அவன் பண்ற பிசினஸ் என்ன? ரைஸ் பேக் பிசினஸ். அந்த ரைஸ் பேக் அவன் பர்ச்சேஸ் பண்றான், அப்ப அதுதான் அவனோட கூட்ஸ் இல்லையா? எந்த பொருளை வாங்கி எதை விற்கிறானோ அதுதான் அவனுக்கு கூட்ஸ். ஓகேவா? அப்ப இங்க ரைஸ் பேக் தான் அவனோட கூட்ஸ். ஸோ கூட்ஸ் பாட்னா இது அர்த்தம். கூட்ஸ் பாட்னா என்ன சொல்லியிருக்கோம்? பர்ச்சேசஸ். ஸோ பர்ச்சேசஸ் நமக்கு டெபிட்ல வரும். ஆன் கிரெடிட், அப்ப சிபி தான் நமக்கு கிரெடிட்ல வர போறோம். ஓகே, அப்ப இதுக்கு என்ன என்ட்ரி எழுத போறோம் நம்ம? பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சிபி அக்கௌண்ட், அமௌண்ட் 20,000 20,000. நெக்ஸ்ட் March 2, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பெய்ட் த்ரூ நெட் பேங்கிங். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே எக்ஸ்பென்சஸ் தான் நமக்கு தெரியும். நாமினல் அக்கௌண்ட்ல நம்ம என்ன சொல்லிருக்கோம்? டெபிட் த எக்ஸ்பென்சஸ். அப்ப இந்த எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் நம்ம எதுல எழுதணும்? டெபிட்ல எழுதணும். அப்ப எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க். ஏன்னா இங்க நம்ம கையில இருந்து கேஷ் போல பேங்க்ல இருந்து போயிருக்கு. ஸோ அதனால டு பேங்க். 500 எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பெய்ட் த்ரூ நெட் பேங்கிங். ஓகே. March 3, ரிட்டர்ன் கூட்ஸ் பாட் ஃப்ரம் சிபி. சிபி கிட்ட இருந்து வாங்கின கூட்ஸ் என்ன பண்ணிருக்கோம்? சிபி கிட்ட ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். அப்போ இதுக்கு பேர் என்ன? சிபி கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிருக்கோமா? பர்ச்சேஸ் பண்ணதை இங்க ரிட்டர்ன் பண்ணிருக்கோமா? அப்ப இதுக்கு பேர் என்னது? பர்ச்சேசஸ் ரிட்டர்ன். ஸோ இந்த பர்ச்சேஸ் ரிட்டர்ன் நமக்கு டெபிட்ல வருமா கிரெடிட்ல வருமா? பர்ச்சேசஸ் டெபிட்னு சொல்லும்போது அதை ரிட்டர்ன் பண்ணும்போது நமக்கு அது எதுல வரும்? கிரெடிட்ல வரும். ஏன்னா ரிட்டர்ன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அந்த அமௌண்ட் என்ன பண்ணலாம்? குறைச்சுதானே கொடுப்போம். ஸோ பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் எதுல வரும்? கிரெடிட்ல வரும். ஸோ யார்கிட்ட திருப்பி கொடுக்க போறோம்? இங்க சிபி கிட்ட தான். அப்ப சிபி இஸ் அ ரிசீவர். அப்ப என்ன என்ட்ரி இருக்கு? சிபி அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட், அமௌண்ட் 5,000. March 4, ரைஸ் பேக் டேக்கன் ஃபார் பர்சனல் யூஸ். பர்சனல் யூஸ்னால நம்ம இவ்வளோ சம்ஸ் பார்த்துட்டோம். பர்சனல் யூஸ்னால என்னது? டிராயிங்ஸ். இப்போ டிராயிங்ஸ் டெபிட்ல தான் வரும். ஸோ டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ரைஸ் பேக்ஸ்னா கூட்ஸா எடுத்துக்கிட்டான். கூட்ஸா எடுத்துட்டானா அது பர்ச்சேசஸ். ஓகே, ஏன்னா பர்ச்சேசஸ்ல இருந்து டிடக்ட் ஆகும். ஸோ அப்போ டிராயிங் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். என்ன என்ட்ரி இருக்கு? டிராயிங் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட், அமௌண்ட் 1,000. March 5, advertisement expenses paid. எக்ஸ்பென்சஸ்னாலே எதுல வரும்? டெபிட்ல தான் வரும். ஸோ இதுக்கு என்ன என்ட்ரி எழுத போறோம்? advertisement expenses account data to cash account. Advertisement expenses account data to cash account, amount 2,000. So next March 6, goods sold to Mano. Goods sold to Mano. இங்க வந்து goods sold to Mano கொடுத்திருக்காங்க. அப்ப goods soldனா அது சேல்ஸ். மனோ வந்து மனோன்ற நேம் மட்டும் கொடுத்ததுனால இது கிரெடிட் சேல்ஸ்னு அர்த்தம். அப்ப இதுக்கு என்ன என்ட்ரி எழுத போறோம்? மனோ அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஏன்னா சேல்ஸ் இஸ் இன்கம், அதனால அது கிரெடிட்ல வரணும். ஸோ மனோ அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட், அமௌண்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 20,000. ஸோ அடுத்தது March 7, கூட்ஸ் ரிட்டர்ன்ட் பை மனோ. இப்போ மனோ கிட்ட சேல் பண்ணிருக்கோம். சேல் பண்ண கூட்ஸை மனோ என்ன பண்றான்? இப்போ ரிட்டர்ன் பண்றான். அப்ப இந்த ரிட்டர்னுக்கு என்ன பேரு? சேல்ஸ் ரிட்டர்ன் பேரு. சேல்ஸ் கிரெடிட்னா சேல்ஸ் ரிட்டர்ன் டெபிட்ல வரணும். இப்போ இதுக்கு என்ன என்ட்ரி எழுத போறோம்? சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டேட்டா டு மனோ அக்கௌண்ட். ஏன்னா மனோ சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டேட்டா டு மனோ அக்கௌண்ட். ஏன்னா மனோ இங்க யாரு? மனோ இஸ் அ கிவர். மனோ தானே ரிட்டர்ன் பண்றான், நமக்கு அவன் கொடுக்குறான். சேல் பண்ண ஐட்டத்தை திரும்ப வந்து அவன் ரிட்டர்ன் பண்ணிடுறான். ஸோ மனோ இஸ் அ கிவர். ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டேட்டா டு மனோ அக்கௌண்ட், அமௌண்ட் 5,000. நெக்ஸ்ட் என்ட்ரி, பேமெண்ட் ரிசீவ் ஃப்ரம் மனோ த்ரூ NEFT. பட் ஆனா இங்க கவனி, இங்க என்ன கொடுக்கல? நமக்கு அமௌண்டே கொடுக்கல. ஸோ பேமெண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் மனோ. மனோ கிட்ட இருந்து ரிசீவ் பண்றோம். ஸோ ரிசீவ் பண்றோம்னு சொன்னாலே நமக்கு
கேஷா இருந்தா நம்ம கேஷ் டெபிட்ல போறோம். ஆனா கேஷா இல்ல, நம்ம த்ரூ என்இஎஃப்டி. அப்ப அமௌண்ட் நமக்கு எதுல வரப்போகுது? பேங்க்ல வரப்போகுது. அப்ப பேங்க் இஸ் ரிசீவர். இப்போ பேங்க் எதுல வரணும்? நமக்கு பேங்க் தான் டெபிட்ல வரணும். சரியா? அப்ப இங்க பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு மனோ அக்கௌண்ட், இதுதான் என்ட்ரி. பட் ஆனா இங்க நமக்கு என்ன கொடுக்கல? அமௌண்ட் கொடுக்கல. ஸோ அமௌண்ட் கொடுக்காத பட்சத்துல மனோவோட ப்ரீவியஸ் என்ட்ரிக்கு வருவோம். மனோ கிட்ட 6 அன்னைக்கு கூட்ஸ் சோல்ட் டு மனோ எவ்வளவு? 20,000 வர்த் இருக்கிற கூட்ஸை மனோக்கு சேல் பண்ணியிருக்கோம். இப்போ இதுல 7ல என்ன பண்ணிருக்கான்? கூட்ஸ் ரிட்டர்ன்டு பை மனோ. மனோ வந்து எவ்வளவு கூட்ஸை ரிட்டர்ன் பண்ணிட்டான்? 5,000 வர்த் இருக்கிற கூட்ஸ் என்ன பண்ணிட்டான்? ரிட்டர்ன் பண்ணிட்டான். அப்போ ரிட்டர்ன் பண்ணது போக இப்போ அவன் நமக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு? 15,000. ஓகேவா? அவன் ரிட்டர்ன் பண்ணது போக கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு? 15,000. அப்போ மனோ கிட்ட இருந்து எவ்வளவு அமௌண்ட் நம்ம ரிசீவ் பண்ணிருப்போம்? 15,000 தான் ரிசீவ் பண்ணிருப்போம். இப்போ இங்க என்ன அமௌண்ட் எழுதணும்? 15,000. பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு மனோ அக்கௌண்ட் 15,000. பேமெண்ட் ரிசீவ்டு த்ரூ என்இஎஃப்டி. ஓகே, புரிஞ்சுதா? தேங்க்யூ.